அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒரு முஃமின் தன்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய அச்சத்தையும் அல்லாஹ் மீது ஆதரவும் கொண்டவனாகத்தான் வாழ்வான். அவனுடைய வாழ்க்கை இரண்டும் கலந்ததாக இருக்கும். எனவே அல்லாஹு தஆலா தன்னுடைய நபிமார்களை பற்றி சொல்லும்போது யதுஊனனா ரகபன் வ ரஹபா வ கானூ லனா காஷிஈன், அவர்கள் அச்சத்தோடும் ஆதரவோடும் எம்மிடம் பிரார்த்திப்பவர்களாக இருந்தார்கள், எம்மை அஞ்சி நடப்பவர்களாக இருந்தார்கள் என்று கூறுகின்றார். மூமின்களை பற்றி சொல்லும்போது யர்ஜூன ரஹ்மத வ யகாஃபூன அதாபா, அவனுடைய ரஹ்மத்தை அவர்கள் ஆதரவு வைப்பார்கள், அவனுடைய தண்டனையை அஞ்சுவார்கள் என்று சொல்கிறார். எனவே ஒரு மூமின் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த இரண்டு குணங்களையும் ஒன்றிணைத்தவனாக வாழ வேண்டும். எனவே வெறுமனே அல்லாஹ்வை அஞ்சுபவனாக மாத்திரம் இருந்தால் அவன் ஹவாரிஜிகள் போன்ற நிலைமைக்கு ஆளாகி விடுவான். வெறுமனே அல்லாஹ் மீது ஆதரவு மாத்திரம் வைப்பவனாக இருந்தால் முர்ஜிஆ என்று சொல்லப்படும் கொள்கைவாதிகள் போன்று ஆய்விடுவான். எனவே ஒரு முஃமின் இரண்டையும் ஒன்றிணைத்தவனாக இருப்பான். அவன் அல்லாஹ்வை அஞ்சுவது அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுபவனாக அவனை ஆக்கிவிடும். அவன் அல்லாஹ் மீது ஆதரவு வைப்பது நன்மையை அதிகரித்து செய்வதற்குரிய வழியை அவனுக்கு உருவாக்கிவிடும். எனவே இந்த இரண்டும் இணைந்ததுதான் மூமினுடைய வாழ்க்கை.